தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் வர ஏப்ரல் 19ஆம் தேதி நடக்குது. ஏப்ரல் 17 வரைக்கும் கட்சிகள் பிரச்சாரத்தில் ஈடுபடலாம்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்க. இதனால அரசியல் கட்சிகள் எல்லாம் தீவிரமான வாக்கு சேகரிக்கிற முயற்சியில் ஈடுபட்டு வராங்க. பிரச்சாரம்ன்றது ராத்திரி 10 மணி வரைக்கும் தான் இருக்கணும், 10 மணிக்கு மேலே செய்யக்கூடாது அப்படின்றது எலெக்ஷன் கமிஷனோட ரூல். கோயம்புத்தூர் பகுதியில் அண்ணாமலை பிஜேபி சார்பா போட்டிடுறாரு. நேற்றுக்கு இவர் பிரச்சாரம் முடிச்சுட்டு திரும்ப வரும்பொழுது அவரோட பிரச்சார வாகனத்தில் நின்று பொதுமக்களுக்கு 10:30 மணி போல பொதுமக்களை பார்த்து கையெடுத்து கும்பிட்டுட்டே வந்திருக்காரு. இதை பார்த்த போலீசார் 10:30 மணிக்கு மேல பிரச்சாரத்தில் ஈடுபடுறது தப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அண்ணாமலையும் நான் பிரச்சாரம் பண்ணல, பொதுமக்களை பார்த்து வணக்கம் சொல்லிட்டு தான் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் பிஜேபிக்கும் போலீஸுக்கும் நடுவில் பெரிய வாக்குவாதமா மாறி இருக்கு. இதனால பிஜேபி தொண்டர்கள் எல்லாம் அந்த இடத்துல இறங்கி சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. இதனால அதிகமான டிராபிக் ஜாம் ஆயிருக்கு. முன்னறிவிப்பு இல்லாம சாலை மறியலில் ஈடுபட்டதால அண்ணாமலை மேல புகார் கொடுத்திருக்காரு மாவட்ட தேர்தல் அதிகாரி. அண்ணாமலை தொடர்ந்து தேர்தல் விதிமீறல்களில் ஈடுபட்டு வராருன்னு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ சொல்லியிருக்காரு. இரவு 10 மணிக்கு பிறகு எந்த விதமான தேர்தல் பிரச்சாரங்களையும் ஈடுபடக்கூடாது, அதை மீறி யாராவது ஈடுபட்டாங்கன்னா அவங்க மேல உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. மேலும் அண்ணாமலை மீதும் கோவை தேர்தல் அதிகாரிகள் தொடுத்த விதிமீறல் வழக்கு தொடர்பாக போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பாங்கன்னு